ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி, சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத் தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மண்ணாய் மண்ணுக்குள் விண்ணாய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வீச்சிருக்கக்கூடிய சத்தான தமிழிற்கு எனது கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நான் பெரிதும் போற்றி வணங்கக்கூடிய நடுவர் அவர்களே, அப்படி சொன்னா நீங்க டீ வைப்பீங்கன்னு தெரியுங்க. போற்றுதலுக்குரிய பேச்சாளர்களே, சகை சார்ந்த அறிஞர்கள் அத்துணை பேரையும் வணங்கி, உண்மையிலேயே பண்புடையார் பட்டுண்டு உலகம்னு அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த சந்தோஷம், என் பிறந்த வீட்டுக்கு என் தாய் வீட்டுக்கு போன சந்தோஷம் எனக்கு இருக்கு நடுவர். ஏன்னா நம்ம மாங்காய் நகரம்னா சேலத்தை சொல்லுவோம், தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம். நல்ல பண்பாடுடைய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூரைத்தான் கை நீட்டி சொல்லணும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா ரசிக்கிறாங்க. நீங்க உள்ள இருக்க வர தாயுடைய பேரே ஆண்டாளுங்க. ஆண்டாள்னா நான் எப்படி பார்க்க தெரியுமாங்க, அவள் ஆட்சி செய்பவள், நாட்டாட்சி செய்கிறவள் கிடையாது, பக்தர்களின் அன்பு மனங்களை எல்லாம் ஆட்சி செய்பவள் ஆண்டாள் என்று சொன்னால், அந்த ஆண்டாள் கூட, அந்த ஆண்டாள் தான் சார் எங்களுடைய அணிக்கே சாட்சி. இறை நெறியிலும் அன்றும் இன்றும் மிளிர்பவர்கள் பெண்களா ஆண்களா, இதானாங்க உங்களுக்கு பிரச்சனை. எங்க ரவிக்குமார் அண்ணன் வந்தார், உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா பேசினார். எங்க அண்ணனுக்கு ஒரு கைத்துக்கள் கொடுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினார். கண்ணதாசனை பத்திலாம் பேசினார். எங்க மார்களையும் பெண்களும் ஒண்ணுன்னு அதே கண்ணதாசன் தான் சொன்னார் தெரியுமா. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகைன்னு சொன்னாங்களே. எங்களுக்கு சாதகமா கண்ணதாசனே பேசிட்டு போயிட்டார். புத்தரை பத்தி அவ்வளவு அழகா பேசினாங்களே. புத்தரை பத்தி இந்த உலகமே தெரியுதுன்னு சொன்னா அவருடைய மனைவி யசோதரா செஞ்ச தியாகத்தினாலதான் புத்தரையே எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியுது. இங்க பாருங்க, இவ்வளவு பெண்கள் இருக்காங்களே. ஆண்டாள் மாதிரி எங்க பாப்பாவை அலங்கரிச்சது யாருங்க? அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அப்பாவா இல்ல அம்மாவா? சொல்லுங்க மாமி, நீங்க சொல்லுங்க மாமி. அவங்க அம்மா தானே அலங்கரிச்சது. அப்ப பெண்கள் தானங்க அதிகமா இறைநீர்ல முன்னாடி வந்து நிக்கிறோம். எங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அப்படிதானம்மா? அம்மா, ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நாங்கள்லாம் தாயார் பிறந்த இந்த மண்ணில் ஒரு ஆண்டாளை பார்க்கணுன்னு வந்தோம். ஆனால் குரு சாணக்கியால பல ஆண்டாள்களை இந்த மேடையில் அலங்கரித்த அந்த தாயார்களுக்கு ஒரு கைத்தட்டு. ரொம்ப கஷ்டம், ஒரு 10 நிமிஷம் ஆடணுங்கிறதுக்காக 10 நாள் ஜிமிக்கி எல்லாம் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸு தைச்சி மேக்கப் போட்டு புருஷனோட சண்டை போட்டு இங்கே வந்தால் வேம்பு ஐயாவும் மணிகண்டனும் வந்துட்டார், சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி அதுக்கு மேலேயும் அந்த ஆண்டாள் ஒத்த காலில் நின்னா பாருங்க. அதுக்கே ஒரு கைத்தட்டு அந்த பெற்றோர்களுக்கு. பெண்களுக்கு இந்த காலத்துல பக்தி குறைவா இருக்குன்னு எங்க அண்ணன் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களே. குழந்தை வளர்ப்புல எங்க எத்தனை குழந்தைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டாளா சாட்சியா நின்னாங்களே, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க நீங்க. சரி, இந்த மாதத்திலேயே பாருங்க சார், ஆண்டாள் கோயிலுக்கு காலையில திருப்பாவை பாசுரம் பாடுறதுக்கு பெண்கள் அதிகமா வராங்களா இல்ல ஆண்கள் அதிகமா வராங்களாங்க? எதிரணியை பார்த்து நான் கேட்கிறேன், டீ குடிச்சா மட்டும் போதுமானா இல்ல கேட்கிறேன். வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தாங்க. டீ கூட அந்த ஆள் மிதிக்கல, நான் மிதிச்சிருக்கேன். வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தாங்க அந்த குடும்பத்தின் இறைக்கு சாட்சியா இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய பொம்பளை பிள்ளைய வலது கால் எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க. ஏன் இடது கால் எடுத்து வச்சு வர சொல்லலாம் இல்லையா? எதுக்கு தெரியுமாங்க வலது கால் எடுத்து வச்சு வர சொல்றாங்க? ஒரு போருக்கு போகக்கூடிய வீரன் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு இடது கால் எடுத்து வச்சு போவான். ஏன்னா அவன் ஒரு எதிரி நாட்டை அழிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய பொம்பளை பிள்ளை அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக வாரா. அதனால வலது கால் எடுத்து வச்சு வாரான்னு சொன்னா நாங்க வந்தாதான் நீங்க ஹீரோ, இல்லாட்டி சீரோ. அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. என்ன பேச்சுங்க? ஐயப்ப பக்தர்கள் சாமி மாதிரி இருக்காங்க. கார்த்திகை மாசம் மட்டும்தானே நீங்க சாமியா இருக்கீங்க. நீங்க மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க மாமிமார்கள்லாம் வீட்டுல விளக்கேத்தி என் புருஷன் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களே பெண்கள். எங்களை போய் இறை பக்தி இல்லைன்னு பேசலாமாங்க நீங்க? ஆனாம்மா, என் வீட்டுக்கு பேசக்கூடாது சார். நீங்க இல்லம்மா, பேசுறதுக்கு பேசவே கூடாது சார்.
இப்ப தெரியுதா இவங்க பக்தி எவ்வளவு பெரிய பக்தின்னு? இதுதாங்க பதி பக்தின்னு சொல்றோம் நாங்க. அம்மா இங்கேயே இந்த அம்மா இந்த பேச்சு பேசினா வீட்டுல என்ன பேச்சு பேசும்? என் மாப்பிள்ளைய நினைச்சா கண்ணீர் வருது. ஒரு நிமிஷம் பேசிக்கிறேம்மா. என் வீட்டுல இருந்து 4 வீடு தாண்டி ஒரு ஆள் இருக்கான் ராமசாமின்னு. சாமிக்கு மலைக்கே போக மாட்டான், சாமியே பிடிக்காது. திடீர்னு பார்க்குறேன் 3 நாளைக்கு முன்னாடி மாலை போட்டு விபூதி வச்சு சந்தன குங்குமம் வச்சு சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பான்னா. என்ன மாப்பிள்ளை திடீர்னு மாலை போட்டேன்னு? ஒன்றும் இல்லைடா, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, மரியாதையே இல்லை. திடீர்னு ஊதாவை கட்டி மாலையை போட்டு வந்தேன். என் பொண்டாட்டி சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி பால் சாப்பிட்றீங்களா, சாமி பழ. இப்போ எல்லா பேரும் பர்மனெண்ட்டாக மாலை போட ஆரம்பிச்சுட்டான். உங்கள் புடுங்கல் தாங்காம. எங்க அப்படி சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. வீட்டுக்கு வாசல்ல துளசி மாடை இருக்கிறது எவ்வளவு ஐஸ்வர்யம் மாமி சொல்லுங்க. என் வீட்டுக்கார இன்னைக்கு காலையில நம்ம கிருஷ்ணனுக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும், போய் தோட்டத்துல துளசி பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கட்டு நிறைய கொண்டு வந்தாரு. என்ன தெரியுமா கொண்டு வந்தாரு? புதினா செடியை பறிச்சுட்டு வந்தாருங்க. எங்க இந்த ஆண்களுக்கு துளசி எது புதினா செடி எதுனே உங்களுக்கு தெரிய மாட்டீங்க. நீங்க எப்படிங்க இறை நெறிய வளர்ப்பீங்க? இல்ல கேக்குறேன். எங்க கிருஷ்ணன் ஒரு தராசு தட்டுல ஒரு பக்கம் இருந்தாரு, மறுபக்கம் 108 பத்தினிகளுடைய நகை ஆபரணங்கள்லாம் வைக்கும் போது இறங்காத தராசு தட்டு ஒரே ஒரு துளசி செடிய ருக்மணி தன்னுடைய அன்பால தன்னுடைய காதலால வச்சப்போ கண்ணனுடைய தட்டு மேலேறி துளசியினுடைய எடை கூடுதுன்னு சொன்னா அந்த கண்ணனுக்கு துளசியை தருபவர்களுக்கு தன்னையே தருவான் என்று சொன்னால் அந்த துளசி செடியை கூட முன்னாடி வைக்கிறது எங்க பெண்கள் என்பதை எதிரணிக்காரங்க புரிஞ்சுக்கணும் நடுவர்களே. அந்த துளசி செடி அடிவாரத்துல நம்ம ஆண்டாள் பிறந்தாங்க. அந்த துளசி செடி அடிவாரத்துல ஆண்டாள் பிறந்தா இன்னைக்கு மார்கழி 7வது நாள் திருப்பாவையில என்னங்க சொல்றா? கீசு கீசெங்கும் ஆனை சாத்தன் கலந்தன். அப்படி கடைசியா சொல்றா பெருமாளை கேசவான்னு சொல்றா நடுவர் அவர்களே. கேசவானா என்ன தெரியுமாங்க? தடைகளை நீக்குபவன் என்று பொருள். கேசவான்னு 7 முறை சொல்லிட்டு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அவை தடைகளை நீக்குவான்னு சொன்னா இந்த ஆண்டாள் கோயிலுக்குள்ள ஒரு நாளிக்கிணறு இருக்கு, அப்படிதானங்கய்யா? அதுல தண்ணி இல்லாட்டி கூட ஒரு கதை சொல்றாங்க. ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த சுடர் மாலை அழகா போட்டுக்கிட்டு நம்ம கண்ணனுக்கு மேட்சா இருப்போமான்னு அந்த தண்ணிக்குள்ள பார்த்தாலா கண்ணன் தோன்றினானாங்க. எப்படி பிரகலாதனுக்கு நரசிம்மனா பெருமாள் காட்சி தந்தாரோ அது மாதிரி நம்மளுடைய ஆண்டாளுக்கு கண்ணனாக காட்சி தந்தார் என்று சொன்னால் பெண்கள் இறை சக்தியில குறைஞ்சவங்க நீங்க பேசலாமாங்க? இல்ல கேட்கிறேன். எத்தனை விஷயத்த சொல்லலாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நவராத்திரி முடிஞ்சது. உங்களுக்கு கூட மகா சிவராத்திரி ஒண்ணுதாங்க சார். எங்களுக்கு 9 நாட்கள் மொத்தம். முதல் 3 நாட்கள் நாங்க துர்க்கையா இருக்கோம். நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. அதனாலதாம்மா வீட்டுல நாங்க 1 சொன்னா மனைவி 9 சொல்றாங்க. அப்படி கிடையாது. நான் எங்களுக்கு 1 தெரியாமம்மா சார், எங்களுக்கு 1 சொன்னா புரிஞ்சிருங்க. நீங்க 9 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்க. உண்மைதானக்கா? மரமண்டைங்களா முதல் 3 நாட்கள் பெண்கள் பாருங்க வீட்டுல துர்க்க மாதிரி இருப்போம் நாங்க. மத்திய 3 நாட்கள் பாருங்க மகாலட்சுமியா இருப்போம். கடைசி 3 நாட்கள் பாருங்க சரஸ்வதியா இருப்போம். 9 நாட்கள் எப்படி பெண் தெய்வத்தை கொண்டாடுகிறோமோ அது மாதிரி ஆண்கள் எல்லாம் பெண்கள் எங்களை நீங்க கொண்டாடி தீக்கணும் இல்லையா நடுவர்களே? பெண்களை குறை பேசுதாங்க. இல்ல கேட்கிறேன். அதனாலதான் வள்ளுவர் கூட அழகா சொன்னாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு சொன்னா கடவுள் வெளியில எங்கேயும் கிடையாது, உள்ள இருக்காருன்னு தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். கோவில் முழுவதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் தேடியும் கண்டிலேனே. அப்ப கடவுள் எங்க இருக்காரு? உள்ளத்தில் உள்ளானடி இறைவன். அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் உணர்ந்தாயெனில் கோவில் உள்ளேயும் உணர்வாயின்னு சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிறத உணர்றது எப்பவுமே பெண்கள். நல்லா கை தட்டுங்க. நீங்க பாத்தீங்களா? உணர்ந்தாங்க நடுவர் அவர்களே. அங்க பாருங்க கூட்டத்துக்கு நடுவுல பாருங்க எங்க அக்கா பாருங்க அந்த குழந்தை அப்படி மடியில தாங்கிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. கணவனை நாங்க மனசுல தாங்குறோம், குழந்தைய மடியில தாங்குறோம், குடும்பத்தை தலையில தாங்குறோம்னு சொன்னா எங்க பெண்கள் சரியில்லைன்னு எப்படிங்க சொல்லலாம்? உங்க மொத்த எல்லாத்தையும் புருஷன் தாங்குறான். இறை நீங்க சொல்றாங்கம்மா. அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்காதீங்க. நான் கேட்க மாட்டேன். நீங்க எங்க பக்கமா பாருங்க நடுவர் அவர்களே. இறை நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் தன் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் வேண்டாத தாய்மார்களே கிடையாதுன்னு சொன்னா
காலையில எந்திரிச்சதோ திருப்பாவையும் திருவெம்பாவையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் என் புள்ள படிக்கணுங்கிறதுக்காக தானும் படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கிறவா நிச்சயமா வீட்டில் இருக்கக்கூடிய தாயாக மட்டும்தான் இருப்பாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. இந்த பாவை நோன்புல திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏலோர் எம்பாவாய்னு முடியும். எம்பாவாய்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அன்பிற்கினிய தோழியேன்னு ஆண்டாள் கூப்பிடுதான். தோழர்களேன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, எதுக்குங்க? ஏன்னா இறை சக்தியில முன்னாடி நிற்கிறது பெண்கள்னு ஆண்டாளுக்கே தெரியும். அதனால தோழிகள்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லுதாங்க. ஏலோர்னா என்ன? ஏழு கூட்டர் ஓர். ஏல் என்றால் ஏற்றுக்கொள், ஓர் என்றால் யோசித்துப்பார். பக்குவமடையாத ஒரு ஆன்மாவை பக்குவம் நிறைந்த ஒரு ஆன்மா இறையருள் அப்படிங்கிற நீர்ல மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் பாவை நோன்பு என்று சொன்னால். ஒன்று சொல்லட்டாங்க, நம்ம நோய் இல்லாம வாழணும்னு சொன்னா யாரையும் நோகடிக்காம வாழணும். அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க முதல்ல. அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழணும், அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. நீங்க ராமாயணத்திலேயே பாருங்க, ராமர் காட்டுக்கு போனாரு, பின்னாடி சீதை நானும் வருவேன்னு போனான். புருஷனை பிரிஞ்சு பொண்டாட்டி இருப்பாளா நடுவர்களே? முடியாது. 3 மாமியார் தொல்லை தாங்களேன்னு கிளம்பி இருக்கா. ராமன் மீது சீதை அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாருங்க. அதனாலதான் அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய மணிமாலை விழும்போது ஒவ்வொரு மணிகளும் ராமா ராமான்னு சொல்லிட்டு போச்சு. பாண்டே சார், இந்த செயினை இந்த மேடையில் அத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்காரு பேரான ராஜா ராஜான்னு சொல்லிட்டு போகும் தெரியுமாங்க. அவ்வளவு அன்பு நடுவர் அவர்களே. நாங்க இறை பக்தி மட்டும் கிடையாது, கணவன் மீதும் பக்தி உள்ளவர்களாக இருக்கும். உண்மைதானக்கா? பாத்தீங்களா? உணர்ந்து கை தட்டுறாங்க மாமிலாம், கணவனையே தட்டுறாங்க நடுவர் அவர்களே. வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் வீட்டுல சாமி கும்பிடணுங்க. சொந்த மதத்தை எல்லாம் இணைச்சிட்டு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம வீட்டு பூஜை அறைக்கு போய் வெங்கடாஜலபதி படத்துக்கு முன்னாடி 11 ரூபாய மஞ்ச துணியில முடிஞ்சு கட்டி என் பிள்ளைக்கு எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு சொந்த பந்தத்தோட திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ஆண்களா பெண்களா நடுவர்களே? அந்த ஒற்றுமை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள் கிட்ட தாங்க அதிகமா இருக்கும். ராமாயணத்துல நானும் வாரேன்னு சீதை ராமர் பின்னாடியே போவா, பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு போவா. ராவணன் தூக்கிட்டு போயிடுவான், அனுமன் பார்க்கறதுக்காக போவான். பார்த்துட்டு வந்து எப்போதுமே சொல்லின் செல்வருக்கு ஒரு பழக்கம் உண்டு, ராமருடைய பாதத்தை தொட்டு வணங்கணுங்கிறது. ஆனா என்னைக்கு என்ன தெரியுமா செய்வாரு? சீதை இருக்கிற திசையை நோக்கி சொல்லின் செல்வர் அனுமன் வணங்குவாரு. அதை ராமர் புரிஞ்சுக்கிடுவாருன்னு சொன்னா, கண்டனன் கற்பிணிக்கு அணியை கண்களால் என்று கம்பர் சொல்கிறார் என்று சொன்னால், சீதைய மாதிரி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஒழுக்க நெறி தவறாது இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை தலை குனிஞ்சு ஒழுக்க நெறியோடு இருந்தா மட்டும்தான் வெளியில வரக்கூடிய ஆண்மகன் தோளில துண்டு போட முடியும்னு சொன்னா, எங்க பெண்கள் என்னைக்குமே இறைவனாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் நடுவர்களே. பாரதி செல்லம்மாவை பத்தி எங்க அண்ணன் பேசினாங்களே, எங்க பாரதி என்ன சாதாரண மனிதனா? மற்ற கவிஞர்களுக்கும் பாரதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். எல்லா கவிஞர்களும் காலத்தால் வென்றார்கள், ஆனால் பாரதி மட்டும்தான் காலத்தையே வென்றார் நடுவர்களே. அவன் வான வெளிச்சம் அல்ல, ஞான வெளிச்சம் இல்லையா? பாரதிங்கிற யுக கவிஞனை இந்த உலகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால், செல்லம்மாங்கிற மனைவி பக்கத்துல இருக்க போய் தான் அது நடந்தது. அதனாலதான் பாரதிதாசன் பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் காலில் விழுந்து வணங்கினாங்க சார். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஒரு பொம்பளை காலில் நீங்க விழுந்து வணங்கலாமா? அதற்கு சொன்னாங்க, பாரதி என்ற யுக கவிஞனை இந்த உலகத்திற்கு கொடுத்தவள் செல்லம்மாள் என்கிற பெண் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட பொண்டாட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியும். என்ன பேச்சுங்க சார்? இல்ல கேட்க நிறைவா ஒரு 2 செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். 2 செய்தினா நன்றி வணக்கம்மா. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 2 செய்தி. எங்க தொல்காப்பியத்துல 2 கேள்வி அவங்க எதிரணிக்காரங்களுக்காக வைக்கிறேன். தொல்காப்பியத்தை அழகா சொல்றாங்க, நற்பண்புகள் நல்ல பண்புன்னு. பெண்களுக்கு 4 பண்பு, ஆண்களுக்கு 4 பண்பு. இந்த 4 பண்புகளும் உங்களுக்கு இருக்கான்னு நீங்க ஒத்துக்கோங்க, நீங்க இறைநெறியில் சிறந்தவர்கள் என்று நாங்களும் ஒத்துக்கிடுவோம். ஆண்களுக்கான 4 பண்புகள்: அறிவு, நிறை, அறிவு நிறைஞ்சு இருக்கணும். நிறை என்பது நன்மை நிறைந்து இருக்கணும். ஓர்ப்பு, கூர்ந்த ஆராய்தல். கடைபிடி, நன்மையை கடைபிடிக்கணும். இந்த 4 விஷயம் ஆண்களுக்கு உண்டானது. ஆனால் பெண்களுக்கு ஒரு 4 விஷயம் தொல்காப்பியத்தில் சொல்லுது: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 பெண்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து ஆமோதிங்க.
அச்சம்னா ஒரு அபாய எச்சரிக்கை. எங்க குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து இருக்கும். மாமியார், மாமனார், நாத்தனார்னு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்க சமாளிக்கிறோம். உண்மையா இல்லையாக்கா? அச்சம். மடம்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு எல்லா சாப்பாடும் செய்ய தெரியும். ஆனா மாமியார் இருந்து தலையில குட்டுவாங்க, நாங்க வாங்கிக்கிட்டு பக்கத்திலேயே அமைதியா இருப்போம். அதுதான் மடம் என்பது. நாணம்ங்கிறது வெட்கம். கணவன் பக்கத்துல வரும்போது ஒரு ரோஜா பூ கொடுக்கும் போது அப்படி ரோஜா பூவாவே நாங்க மாறி இருக்கோம்ல சார், அதுதான் வெட்கம் அப்படிங்கிறது. அந்த வெட்கம் கண்ணனை நினைக்கும் போது ஆண்டாளுக்கு வந்ததுங்க. அதனாலதான் திருப்பாவையை தேடி தேடி ஓடுனா, ஆண்டாள் கண்ணனை கரம் பிடிக்கணுங்கிறதுக்காக. பயிர்ப்பு ஒரு வகையான கூச்ச உணர்வு. எந்த ஆண்மகன் தன்னை தொடுகிறான் அப்படிங்கிற கூச்ச உணர்வு இந்திய நாட்டு பெண்களுக்கு எப்போதுமே உண்டு. அதனால் தான் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, ஜெயமோகன் தான் அழகா ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க. குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாராம். ஜெயமோகன் கிட்ட குழந்தை கேட்குமா, அப்பா காளிக்கு 16 கையின்னு எல்லாரும் சொல்றாங்களே, உண்மையானு கேட்குமா. அதற்கு எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுவாரா, உங்க அம்மாவை பார்த்தியா, துணி துவைக்கிறா, பாத்திரம் கழுவுறா, தண்ணியை எடுத்து தரா, உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறா, அப்படி எனக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறா இல்லையா? ஒரு நிமிஷத்துல உங்க அம்மாவுக்கே இத்தனை கைகள் என்று சொன்னால் காளிக்கும் 16 கைகள் இருக்கிறது என்று ஜெயமோகன் தன் எழுத்துக்களிலே வடித்திருப்பார். நடுவர் அவர்களே, பெண்கள் வீட்டிலே காளியாகவும் மாரியாகவும் நாங்கள் இறை சக்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, எனது பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். அருமையான வாய்ப்பை வழங்கிய சாணக்கியா குரு வலையொலி காட்சிக்கும் நன்றி. வணக்கம்.